ஹலோ ஆக்டிவ் ட்ரேடர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மந்த்லி ஓஆர்பி. லாஸ்ட் வீக் நம்ம இயர்லி ஓஆர்பி வந்து பார்த்தோம். அது எப்படி எடுக்கலாம், அடிஷனல் சப்போர்ட்டோட எப்படி எடுக்கலாம், அந்த லெவல்ஸ் ஒர்க் ஆகுதா இல்லையாங்கிறத நம்ம பார்த்தோம். இந்த வீக்கு நம்ம வந்து மந்த்லி ஓஆர்பி வந்து பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் வீக் நான் இயர்லி போட்டப்பே சில பேர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, இயர்லி மந்த்லி போட்டுட்டீங்க சார், வீக்லிக்கும் போடுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால் நான் நெக்ஸ்ட் வீக்கு வீக்லி ஓஆர்பியும் நான் உங்களுக்கு போடுறேன். வீக்லி ஓஆர்பி நான் ஏன் இனிஷியலாக போடலன்னா, வீக்லியில் வந்து வாலட்டிலிட்டி ஜாஸ்தியாக இருக்கும். ரெண்டாவது அந்த 3 டேஸ் 4 டேஸ்க்குள்ளே நம்ம ட்ரேடு கம்ப்ளீட் பண்ணுற ஒரு ப்ரெஷர் வரும். நம்ம எடுத்த இடத்துலேருந்து கீழே போயிடுச்சுன்னா, அல்லது கேப் அப் கேப் டவுன் ஆயிடுச்சுன்னா ப்ரெஷர் இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் போடல. இருந்தாலும் நீங்கள் கேட்டதுனால நான் அதை போடுறேன் ஒரு காஷனோட. நீங்கள் வந்து தரவா அதை செக் பண்ணி பார்த்துட்டு உங்களோட அட்வான்டேஜுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் வந்து நம்ம மந்த்லி ஓஆர்பி வந்து பார்க்கலாம். ஹலோ ஆக்டிவ் ட்ரேடர்ஸ். நான் ஆர் ஹரிஷ், எபிரெஸ்டர் ரிசர்ச் அனலிஸ்ட். டிஸ்க்ளைமர்: பங்குச்சந்தையில் முதலீடு செய்வது சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டது. முதலீடு செய்வதற்கு முன் அனைத்து தொடர்புடைய ஆவணங்களையும் கவனமாக படிக்கவும். குறிப்பிடப்பட்டுள்ள பங்குகள் விளக்க நோக்கத்திற்காக மட்டுமே, பரிந்துரைகள் அல்ல. நம்மளோட ப்ரீமியம் சர்வீசஸ் பற்றின டீட்டெயில் வேணும்னா 9944759616 இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம மந்த்லி ஓஆர்பி சார்ட்டில் இருக்கோம். உங்களுக்கு இயர்லி ஓஆர்பியில் வந்து பார்த்தீங்கன்னா வேரியேஷன் தெரியணும்னா டாட்டாக இருக்கும். மந்த்லி ஓஆர்பியில் வந்து ஃபுல் லைனாக இருக்கும் இந்த க்ரீனு. இண்டிகேட்டர் எப்படி எடுத்து வைக்கணும்னு நான் லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. இண்டிகேட்டர் வந்து ப்ரொடெக்டட் கிடையாது, இன்வைட் ஒன்லி கிடையாது, ஃப்ரீலி அவைலபிள் தான். நீங்கள் வந்து உங்களோட இதில் ஃபேவரேட்ஸில் வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ மந்த்லி ஓஆர்பிஓக்கு நான் கொடுக்குற டைம் ஃப்ரேம் வந்து 15 மினிட்ஸு. 5 மினிட்ஸ் யூஸ் பண்ண வேண்டாம், 15 மினிட்ஸ் தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேயே பாருங்கள், கரண்ட்டாக பஜாஜ் ஃபினான்ஸில் இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஓஆர்பியோட ரேஞ்ச் வந்து 1.1%, நியர்லி 1%ல் இருக்குது. ஃபஸ்ட்டு பை பிரேக் பண்ணிடுச்சு மந்த்லி. அதுக்கப்புறம் ரீடெஸ்ட் ஆகும்போது பாருங்கள், இந்த இடத்துல 5 மினிட்ஸாக இருந்தால் கீழேயே 2-3 கேண்டில் ட்ரேட் ஆகிருக்கும். இங்கே பாருங்கள், ரீடெஸ்ட் ஆகுது, இங்கே ரீடெஸ்ட் ஆகுது. அப்போ இது வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் 15 தான் கரெக்டாக இருக்குங்கிறத நான் டிசைட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இயர்லி ஓஆர்பிக்கு டெய்லி டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுங்கள் கேண்டில்ஸு. மந்த்லி ஓஆர்பிக்கு 15 மினிட்ஸ் கேண்டில் யூஸ் பண்ணுங்கள். வீக்லி கேட்டிருந்தீங்க, அது வந்து நான் நெக்ஸ்ட் வீக் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அதில் வந்து நீங்கள் அது கொஞ்சம் அக்ரெசிவாக பண்ணணும். அதனால தான் நான் அது கொடுக்காம இருந்தேன் இனிஷியலாக. இருந்தாலும் கேட்டிருக்கறனால நான் கொடுத்துட்றேன். நீங்கள் வந்து தரவாக செக் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம வரிசையாக வந்துட்டு F&O ஸ்டாக்ஸில் பார்த்துட்டே வருவோம். இப்போ நம்ம இயர்லியில் பார்த்த மாதிரியே தான் மந்த்லி ஓஆர்பியும் ஃபஸ்ட்டு உங்களுக்கு அந்த லெவல் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுதா அப்படிங்கிறது முக்கியம். பாருங்கள், இந்த இடத்துல மந்த்லி ஓஆர்பி எங்கே வந்து ரிஜெக்ட் ஆகுது பாருங்கள். ஃபஸ்ட்டு அது ரெஸ்பெக்ட் பண்ணுது அப்படின்னா தான் அது மேலே கான்ஃபிடன்ஸ் வச்சு நம்ம ஒரு ட்ரேட் எடுக்க முடியும். அப்போ அது ரெஸ்பெக்ட் பண்ணுதா இல்லையாங்கிறத பார்க்கலாம். மந்த்லி ஓஆர்பி பை பிரேக் பண்ணிடுச்சு, எங்கே வந்து ரீடெஸ்ட் ஆகுது பாருங்கள். ஸோ இது எல்லாமே வந்துட்டு அந்த ஓஆர்பியில் வந்து ரீடெஸ்ட் ஆகுது. நம்ம வந்து வேறு எங்கேயாவது சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து தேடிட்டு இருப்போம். இப்போ இங்கே பாருங்கள், இங்கே ஓஆர்பி, இந்த இடத்துல ஏதாவது ஆர்டர் பிளாக் எதுவுமே இல்லை, இங்கே இருக்குது. அப்படி விட்டால் இங்கே இருக்குது, ஆனால் ப்ரைஸ் வந்து இங்கே நின்றுட்டு போயிடுச்சு. நம்ம வந்து ஆர்டர் பிளாக்கை போட்டுட்டு இங்கே ஆர்டர் பிளாக்கு வரும்னு தேடிட்டு இருப்போம். ஆனால் ப்ரைஸு சிம்பிளாக ப்ரைஸ் ஆக்ஷனில் ஓப்பன் ரேஞ்சில் வந்து இந்த மந்தோட ஓப்பன் ரேஞ்சு கேலண்டர் டேஸ் தான், எக்ஸ்பைரி டே கிடையாது, கேலண்டர் டே தான். அந்த மந்தோட ஃபஸ்ட்டு டேவோட ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் கேண்டில், அவ்வளோதான். இது எக்ஸ்பைரி டே வைக்கணும் அப்படிங்கிறதுலாம் அவசியம் இல்லை. இது எல்லாமே டைம் ஸ்டடீஸ் எல்லாமே கிட்டத்தட்ட கேலண்டர் டேஸ் தான். இப்போ வந்து நம்மனா அந்த இயரோட ஃபஸ்ட் டேவை ஒரு இம்பார்ட்டன்ட் டேட்டா வச்சு எடுக்கிறோம், டைமாக வச்சு எடுக்கிறோம். அதே மாதிரி இங்கே மந்தோட ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் கேண்டில் இம்பார்ட்டன்ட் ஒரு டைமாக வச்சு அந்த இடத்துல ஃபார்ம் ஆகிற கேண்டில் ஒரு ரேஞ்சாக எடுக்கிறோம். அதே மாதிரி தான் வீக்லிலையும் எடுப்போம். ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸோ 1 மினிட் கேண்டிலையோ எடுத்து அதோட ரேஞ்சை வச்சு தான் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ அதனால் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு எக்ஸாக்டாக ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது நமக்கு ஃபஸ்ட்டு ஒரு விஷயம். இங்கே பாருங்கள். அடுத்து அதை எப்படி ட்ரேட் எடுக்கிறது. ஸோ ப்ரைஸ் ஆக்ஷன் படி எடுக்கிறீங்க அப்படின்னா, அந்த இடத்துல வந்துட்டு ஏதாவது கேண்டில் பேட்டர்ன் வந்து நீங்கள் பார்த்துட்டு அந்த பேட்டர்னோ அல்லது ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணி ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணுது அப்படின்னா அந்த மாதிரி நீங்கள் எடுக்கலாம். இல்லை நம்ம சிம்பிளாக எடுக்கணும்னா நம்ம ஏதாவது ஒரு மூவிங் அவரேஜ் வந்து நம்ம போட்டுட்டா போதும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து மூவிங் ஆவரேஜ் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகிறத மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டா போதும். ஸோ இந்த இடத்துல போய் ரீடெஸ்ட் ஆகுது, திரும்ப பாருங்கள் செல் கிளவுடு மாறிடுச்சு, அப்போது ப்ரைஸ் வந்து திரும்ப போகுது. அப்போ இந்த ஜோன் தான் நமக்கு ஸ்டாப் லாஸ். எவ்வளோ? 223.20, 24.90, லெஸ் தேன் 1% ரேஞ்ச் இருக்குது. அப்போ இந்த இடத்துல 1க்கு 1:2, 1:3 ரேஷியோ வந்து ஈஸியாக உங்களுக்கு கிடச்சிருக்கும். அப்போ நம்ம டெய்லியில் பார்த்தது வந்து ஒரு 10 டேஸ்லேருந்து 1 மந்த் 2 மந்த் வரைக்கும்
வைக்கக்கூடிய இயர்லி ஓஆர்பி வந்து அந்த ஸ்விங் ட்ரேடுக்கு யூஸ் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸில் ஒரு 2 டேஸ் 3 டேஸ் அந்த மாதிரி வைக்கக்கூடிய ஸ்விங்ஸு. ஒரு 2 நாள் 3 நாள் மட்டும் ஸ்விங் ட்ரேட் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இதுக்கு வந்து இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இது 1.28% இருக்குது. இப்போ இந்த இடத்துல பிரேக் பண்ண போகுது அப்படின்னாக்கா, நம்ம பிரேக் பண்ணும்போது க்ளவுடு புல்லிஷ் இருக்கிறதுனால புல்லிஷோட சேர்த்து நம்ம இது பண்ணிக்க வேண்டியதான். ஸ்டாப் லாஸ் சேம் அதே தான். இந்த இதுக்கு கீழே ரெட் கேண்டில் க்ளோஸ் ஆகி லோ கட் பண்ணால் எக்ஸிட்டு, அதுக்கு முன்னாடி ஒரு ப்ராஃபிட் வந்ததுன்னா நம்ம புக் பண்ணிக்கிறோம். என்ன ரிஸ்க் ரிவார்டு வச்சிருக்கோமோ அதுபடி தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், ஜூலை மந்தில் செல் வந்துடுச்சு. இப்போ இதுலையுமே ஸ்விங் ட்ரேட் ஈக்விட்டியில் பண்ணுறோன்னா, இப்போ இந்த இடத்துல பை வந்தது பாருங்கள். இங்கே 1.27% வந்து நமக்கு ரிஸ்க்கு. இங்கே பை வரும்போது க்ளவுடோட நம்ம என்ட்ரி எடுத்துருக்கோம்னா, திரும்ப இங்கே ரெட் கேண்டில் வந்து க்ளோஸ் ஆகி லோ கட் பண்ணால் ஸ்டாப் லாஸ் ஆகிருக்கும். ஆனால் 1.5% தான் இங்கே ஸ்டாப் லாஸ். திரும்ப செகண்ட் ட்ரேடிங் எடுக்கும்போது இங்கேருந்து நமக்கு பாருங்கள் 1:3க்கு மேலே கவர் ஆகிடுச்சு. அப்போ ஒரு ரிஸ்க் மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா கூட 2 ரிவார்டு வந்து நமக்கு இங்கே வந்து நமக்கு ப்ராஃபிட் கொடுத்துருச்சு. அப்போது இங்கே ரிஸ்க் ரிவார்டு தான் மினிமம் 1:3 வைக்கிறதுக்கு தான் நம்ம இந்த மாதிரியான சிஸ்டம்ஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணுறோம். இப்போ இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இருந்தது, இந்த இடத்துல க்ளவுட் க்ரீன் மாறுது அப்படின்னாக்கா 421 418, அப்போ லெஸ் தேன் 1%, 0.6% தான் இங்கே இருக்குது. அப்போ இதில் ரிஸ்க் ரிவார்ட் மெத்தட் படி பார்த்தீங்கன்னா 1:5 இங்கே போயிடுச்சு பாருங்கள். திரும்ப ரீடெஸ்ட் பண்ணிட்டு திரும்பும் போதும் உங்களுக்கு பாருங்கள் அழகாக வந்து உங்களுக்கான மூவ்மெண்ட் வந்து கிடச்சிருச்சு. இதுதான் இதில் வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி மூவிங் ஆவரேஜ் வந்து, இப்போ நான் இது வந்து கம்மியான டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன். மூவிங் ஆவரேஜ் 313 வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் எந்த க்ளவுட் வேணால், நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடியது 21 மூவிங் ஆவரேஜ் ரெகுலராக யூஸ் பண்ணுவாங்க. இன்ட்ராடேயில் 20 21 வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறது. கொஞ்சம் லாங்கராக வேணும்னா 34 55 யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு எது சூட்டபுளாக ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ அதையவே நீங்கள் எடுத்துக்கலாம். இங்கே வந்து நான் ஷார்ட் சைடு எக்ஸாம்பிள் எதுவும் சொல்லலை. ஏன்னா நம்ம வந்து F&O ட்ரேட்ஸ் வந்து நம்ம மோட்டிவேட் பண்ணுறதில்ல. ஸோ ஸ்டாக்லங்கிறதுனால நான் லாங் சைடு மட்டும் உங்களுக்கு ஷோ பண்ணிகிட்ருக்கேன். இதுலேயுமே பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஃபஸ்ட்டு செல் வந்துடுச்சு. பை மாறும்போது இந்த இடத்துல நம்ம க்ளவுடோடு எடுத்திருந்தோம்னா ரிஸ்க்கு 0.81% தான். அப்போ ஒரு 2% மூவ்மெண்ட் நமக்கு கிடச்சா கூட 1:2 ரேஷியோ இங்கே கிடச்சிருது இல்லைங்களா. அப்போது சிம்பிளாக ஈஸியாக ரிஸ்க் ரிவார்டு படி பண்ணுறதுக்கு இந்த ஓஆர்பி மெத்தட்ஸ் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இங்கே திரும்ப கீழே வந்துடுச்சு. வந்ததுக்கப்புறம் இங்கே திரும்ப பை மாறுது. பை மாறும்போது இங்கே எடுத்திருந்தனாலும் 1:2 ரேஷியோ அழகாக இங்கேயே வந்து நமக்கு கொடுத்துருச்சு. 1:2 1:3லாம் ஈஸியாக வந்துடும். பாருங்கள், செல் மாறிட்டு பை மாறும்போது இந்த இடத்துல எடுத்திருந்தோம்னா இந்த ரேஞ்ச் பாருங்கள் 36 51 1% ரேஞ்சில் இருக்குது. பார்த்தீங்கன்னாவே தெரியும் 1.1 தான் ரேஞ்சு. ஸோ 1% ரேஞ்சுக்குள்ளே எடுக்கிறோம் ஸ்டாக் அப்படின்னா 3%லாம் ஈஸியாக கொடுத்துரும். அப்போ 1:3 ரேஷியோவுக்கு நம்ம ட்ரேட் பண்ணிட்டே போனோம்னா நம்ம ப்ராப்பராக மணி மேனேஜ்மெண்ட் பண்ணி பண்ணுறோம். ரிஸ்க் ரிவார்டு கரெக்டாக 1:3 தான். கீழே வந்ததுன்னா இந்த லெவல் கீழே பஃபர் வச்சு கட் பண்ணிடுறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பண்ணோம்னா ரொம்ப ஆப்ஜெக்டிவாக ஈஸியாக நம்ம அக்கௌண்ட்டை வந்து பில்டு பண்ணுறதுக்கு இது பெஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா. இது பார்த்தீங்கன்னா எல்லா மந்த்துமே உங்களுக்கு பாருங்கள் அந்த இடத்துல ரீடெஸ்ட் ஆகி தான் போயிருக்கும். நம்ம ரேண்டமாக தான் எடுத்துகிட்டு வந்தோம் பாருங்கள். மேலே போச்சு, அடுத்து வந்து பாருங்கள் ஒன்று கிராஸ் ஓவரில் எடுத்துக்கணும். கிராஸ் ஓவர் கேப் அப் ஆகிடுச்சு. திரும்ப இங்கே ரீடெஸ்ட் ஆகுது. ரீடெஸ்ட் ஆனவொடனே கிடச்சது பாருங்கள் என்ன ரிஸ்க் ரிவார்டு பாருங்கள். இங்கே பாருங்கள் ரீடெஸ்ட். இங்கே பாருங்கள் செல் சைடுக்கான ரீடெஸ்ட்டு. இங்கே பாருங்கள் பைக்கான ரீடெஸ்ட் எத்தனை தரம் ஆயிருக்கு பாருங்கள். மேலே போன வாட்டியும் அந்த ஜோனில் வந்து ரீடெஸ்ட் ஆகிட்டு தான் போகுது பாருங்கள். இங்கே செல் சைடுக்கு எத்தனை தரம் ஆயிருக்கு பாருங்கள். அப்போ இந்த லெவல் ஒர்க் ஆகுதுங்கிறது ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருச்சு. இதில் நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா, இப்போ மந்த்லி ஓப்பன் ஆனவுடனே இயர்லியில் எப்படி பண்ணோமோ அந்த மாதிரி 1% கீழே இல்லை இருக்கிறதுலே லோயஸ்ட்டு 10 ஸ்டாக்கு, ஒரு 20 ஸ்டாக்கு, 0.5ல் ஒரு 5 ஸ்டாக் இருக்குது, 0.7ல் ஒரு 5 ஸ்டாக் இருக்குன்னா இருக்கிறதுலே லோ ரிஸ்க் இருக்கிற மாதிரியான ஸ்டாக்ஸ் வந்து எடுத்துக்கணும். அந்த ஸ்டாக்ஸில் கிராஸ் ஓவர் கிடைக்கும் போது கரெக்டாக வந்துட்டு கேண்டில் இந்த மாதிரி கிடைக்கணும். லெவல் மேலேயே பிளாட் ஆகிட்டு கேண்டில் கிடச்சிதுன்னா பெஸ்ட். ஏன்னா அப்போ தான் நமக்கு அந்த ரிஸ்க் வந்து ஈவனாக இருக்கும். ஓகேங்களா. இது பாருங்க 1% ரிஸ்க் தான். 988 997 9 ரூபா கரெக்டாக 1% ரிஸ்க்கு. அப்போ இங்கேருந்து இந்த ஹை போகிறதுக்குள்ளே 1:2 எத்தனை டைம்ஸ் போயிருக்குங்கிறத நீங்களே செக் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள் 0.85% கரெக்டாக இந்த இடத்துல க்ளவுடு க்ரீன் மாதிரி மாறும்போது கரெக்டாக இங்கே கேண்டில் வருது. இங்கே எடுத்திருப்போம். இந்த ஹை போகிறதுக்குள்ளேயே உங்களுக்கு 1:3 1:4 ரிஸ்க் ரிவார்டு வந்து ஈஸியாக கிடச்சிருக்கும். அப்போது ஸ்டாப் லாஸ் ஆக தான் செய்யும். 50-50 ஸ்டாப் லாஸ் ஆனால் கூட நான் எப்படி மேக்ஸை யூஸ் பண்ணி வின் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த மாதிரி ரிஸ்க் ரிவார்டில் பொசிஷன் சைஸ் பண்ணி பண்ணும்போது தான் வின் பண்ண முடியும். அதை வந்து கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு உங்களோட அட்வான்டேஜுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் வீக் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நான் இயர்லி ஓஆர்பி சொல்லியிருந்தேன். அதில் வந்து கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால கொஞ்சம் லாங்காக போச்சு. இங்கே ஆல்ரெடி கான்செப்ட் நமக்கு தெரியுங்கிறதுனால மந்த்லி ஓஆர்பி டைம் ஃப்ரேம் 15 மினிட்ஸ். நான் சொல்கிற டைம் ஃப்ரேம் மட்டும் நான் வந்து டெஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணுறது. நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்கள். நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை. உங்களோட ஒர்க்கை கொஞ்சம் ஈஸி பண்ணுறதுக்கு ஆல்ரெடி நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் ஃபைன் டியூன் பண்ணதை இங்கே கொண்டு வந்து நான் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணிட்டேன்.
உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி இது பேக் டெஸ்ட் பண்ணி கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு பார்த்துட்டு நீங்கள் ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியை இதோட கம்பைன் பண்ணி எப்படி பண்ணலான்னு பார்த்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறது. ஓகேங்களா? உங்களோட டியூ டெலிஜென்ஸ் நீங்கள் பண்ணுங்கள். நான் வந்து ஒரு கான்செப்டை உங்களுக்கு யூனிக்கான கான்செப்ட்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். நம்ம ஏடிசி சேனல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் வீடியோஸ் வந்து ஒவ்வொரு வீடியோவும் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி தான். அப்படி தான் நான் கொடுத்துருப்பேன். ஸோ அதே மாதிரி எவ்ரி வீக் ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து கண்டினியூஸாக இன்னும் யூனிக்கான அட்வான்ஸ் லெவல் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து உங்களுக்கு நம்ம சேனலில் ரெகுலராக வரப்போகுது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் எனக்கு நீங்கள் உங்களோட ட்ரேடிங் கம்யூனிட்டி மெம்பர்ஸ்கிட்ட நம்ம சேனலை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஃபர்தராக நிறைய அட்வான்ஸ்டு வீடியோஸ் வந்து ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் வீக் வந்து நான் வந்து வீக்லி ஓஆர்பி வந்து நான் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு திரும்ப இதில் ஒரு 2-3 வீடியோ வந்து ஒவ்வொரு 1% எப்படி எடுத்துருக்கலாம், ஒரு மந்தில் எத்தனை 1% ஸ்டாக் வந்தது, அது எவ்வளோ மூவ் ஆச்சு, இல்லை லோயஸ்ட் பர்சன்டேஜ் ஸ்டாக் எடுத்துருந்தோம்னா எப்படி அது வாலட்டிலிட்டி இல்லாமல் நமக்கு கிடைக்குதா. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், நம்ம ஏதாவது ஒரு ஸ்டாக்கு இருக்கலே ஒரு 0.75க்கு கீழே இருக்க ஸ்டாக்கு பார்க்கலாம். கரண்ட் மந்தில் ரேஞ்ச் அதாவது ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ரேஞ்சு 0.1% கீழே 0.75 0.5 அந்த மாதிரி கிடைக்குது. 0.94 இது எல்லாமே நியர்லி 1% தான். இப்போ இந்த ஸ்டாக் பாருங்கள், இது 0.7 பாருங்கள். அப்போ இதெல்லாம் ஈஸியாக உங்களுக்கு வந்து பேங்க் ஆஃப் இந்தியா பாருங்கள், ஃபஸ்ட்டு பை பிரேக் ஆகிடுச்சு. இந்த இடத்துல நம்ம கன்ஃபர்மேஷன் இல்லைனாலும் ரீடெஸ்ட் ஆகிட்டு திரும்ப எடுத்திருந்தா 0.7க்கு இங்கே 1:5 ரேஷியோ பாருங்கள், 2 நாள் தான். ஸோ 2 நாள் ட்ரேடில் வந்துடுச்சு. ஸோ இதை வந்து உங்களோட இதுக்கு நீங்கள் அட்வான்டேஜுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இங்கே எஃப்என்டோ வந்து நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணலை, அதனால் வந்துட்டு எஃப்என்டோ பற்றி நான் இங்கே பேசலை, ஷார்ட் டைரக்ஷன் பற்றி நான் பேசலை. நீங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சு நீங்கள் ஏதாவது பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னாக்கா வேறு அசட் கிளாஸில் நீங்கள் அதுக்குமே இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லா அசட் கிளாஸுக்குமே ஒர்க் ஆகும். அதாவது ஓப்பனிங் ரேஞ்சுன்னு ஒன்று இருக்கிற சிங்கிள் ரேஞ்சாக இருக்கணும். இப்போ ஃபாரெக்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒவ்வொரு மார்க்கெட்டில் ஒவ்வொரு ரேஞ்ச் ஓப்பன் ஆகிட்டு இருக்கும். அந்த மாதிரி இதுக்கு கரெக்டாக செட் ஆகாது. ஒரு சிங்கிள் ரேஞ்ச் இருக்கக்கூடியது. இப்போ பாருங்கள், பாரத் எலக்ட்ரிக்கல்ஸு ஜூலை மந்தில் 0.47 0.5% தான் ரிஸ்க்கு. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், ஃபஸ்ட்டு போன பை விட்டுருந்தாலும் இங்கே செல் வந்துட்டு பை மாறும்போது இங்கே எடுத்திருந்தோம்னா இந்த 0.5%க்கு நமக்கு இங்கே ரிஸ்க் ரிவார்ட் படி நீங்கள் பர்சன்டேஜ் படி பார்த்தீங்கன்னா 413லேருந்து 430. ஓகேங்களா? அப்படின்னா எத்தனை பர்சன்டேஜ்? கிட்டத்தட்ட ஒரு 7% கிட்ட நமக்கு வந்து இங்கே மூவ் ஆகிருக்கு. சாரி, 5% வரைக்கும் மூவ் ஆகிருக்கு. அதுவே ரிஸ்க் ரிவார்டாக இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், 413 411 2 ரிஸ்க்குங்களா? அப்போ இங்கே ஹை போனது வந்து 430. இப்போ 413லேருந்து 430க்கு 17 இருக்குது. அப்போ வந்து 8 டைம்ஸ் வந்து மூவ் ஆகிருக்கு. அப்போது பர்சன்டேஜில் மூவ் ஆகிறதுக்கும் ரிஸ்க் ரிவார்டில் மூவ் ஆகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லைங்களா? ஸோ அதுதான் நம்ம வந்து இங்கே அட்வான்டேஜாக யூஸ் பண்ணுறோம். இது வந்து பொசிஷன் சைஸ் பண்ணி பண்ணுறவங்களுக்கு தான் யூஸ் ஆகும். கேபிட்டல் வைஸ் பண்ணுறவங்களுக்கு யூஸ் ஆகாது. அதை நீங்கள் கரெக்டாக மைண்டில் வச்சுக்கோங்க. பொசிஷன் சைஸ் பண்ணி பண்ணணும். ரிஸ்க் ரிவார்டு மினிமம் 1:3 தான் நீங்கள் எடுக்கணும். அப்படி எடுத்திங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். 50-50 அக்யூரசி நீங்கள் எடுத்திங்கன்னா கூட உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். செக் பண்ணி பார்த்துட்டு யூஸ் பண்ணுங்கள். நம்மளோட கோர்சஸ் பற்றின டீட்டெயில் பார்த்துருவோம். டெய்லி டைம் ஃப்ரேமில் மார்க்கெட்டோட பாட்டம் ரிவர்சல் அண்ட் ஃபண்டமெண்டல் ஐடென்டிஃபை பண்ணி லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸில் வேல்யூ இன்வெஸ்டிங் மெத்தடில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு கோர்ஸ் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு மொமெண்டம் இன்வெஸ்டிங் மாஸ்டரின்னு சொல்லிட்டு டெய்லி டைம் ஃப்ரேமில் ஈக்விட்டி ஸ்டாக்ஸில் எஃப்என்டோ ஸ்டாக்ஸில் ஸ்விங் ட்ரேட் பண்ணுறதுக்காகவும் மந்த்லி டைம் ஃப்ரேமில் லாங் டேர்ம் இன்வெஸ்டிங் பண்ணுறதுக்காகவும் ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஸ்டாக்கில் எந்த இடத்துல மொமெண்டம் இருக்குது, ட்ரெண்ட் என்ன டைரெக்ஷனில் இருக்குது, ப்ரைஸ் ஆக்ஷன் என்னென்ன பண்ணுது, ஃபண்டமெண்டல்ஸ் என்ன பண்ணுது அப்படிங்கிறது எல்லாமே ஒரு கஸ்டம் இண்டிகேட்டரில் பார்த்துட்டு நீங்கள் டெசிஷன் எடுத்துக்கிற மாதிரியான ஒரு ஸ்விங் ட்ரேடிங் அண்ட் லாங் டேர்ம் இன்வெஸ்டிங் கோர்ஸாக இதை டிசைன் பண்ணியிருக்கோம். தேர்டு மொமெண்டம் இன்ட்ராடே. இதில் 1 மினிட் டைம் ஃப்ரேமில் புல் பேக் என்ட்ரியும் 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் சிங்கிள் கேண்டில் பிரேக் அவுட் என்ட்ரி மெத்தடில் பெஸ்ட் ரிஸ்க் ரிவார்டில் டிசைன் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக் இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணுறதுக்கான ஒரு கோர்ஸாக இதை வந்து நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். ஃபோர்த்து ஆப்ஷன் ஸ்கேல்பர். மார்னிங் 1 hour மார்க்கெட்டில் மொமெண்டத்தை யூஸ் பண்ணி 1 or 2 ட்ரேட்ஸ் மட்டும் ஆப்ஷனில் ஸ்கேல்பிங் ட்ரேட் பண்ணிக்கிற மாதிரியான ஆப்ஷனுக்கு தேவையான எல்லா டேட்டாவையும் இன்க்ளூட் பண்ணி ஒரே இண்டிகேட்டரில் பார்த்துக்கிற மாதிரியான ஒரு கோர்ஸாக ஆப்ஷன் ஸ்கேல்பர் கோர்ஸ் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். இந்த 4 கோர்ஸுக்குமே ட்ரேடிங் வியூ பேஸ்டு கஸ்டம் இண்டிகேட்டர் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த இண்டிகேட்டர்ஸ் 90% ஆஃப் த ஒர்க்கை வந்து பண்ணிவிடும். ஒரு ட்ரேடர் அண்ட் இன்வெஸ்டர் ஈஸியாக எக்ஸிக்யூட் பண்ணிக்கிறதுக்கு தேவையான எல்லா டேட்டா பாயிண்ட்ஸையும் இண்டிகேட்டர்ஸ்குள்ளேயே நம்ம இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்கோம். ப்ளஸ் அதுக்கான கோர்ஸ் வீடியோ 1 hour ப்ளஸ் வரும். அதில் வந்து எந்த லாஜிக் அண்ட் கான்செப்டை பேஸ் பண்ணி இந்த கோர்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜியை பில்டு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற கிளாரிட்டியை உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ
இது 2யும் நீங்க கம்பைன் பண்ணும்போது நல்ல ஒரு எட்ஜ் உங்களுக்கு மார்க்கெட்ல கிடைக்கும். இந்த கோர்ஸ வந்து நீங்க யூஸ் பண்ணி பார்க்கறதுக்கு, இந்த இண்டிகேட்டர யூஸ் பண்ணி பார்க்க நம்ம 5 டேஸ் ஃப்ரீ ட்ரையல் குடுக்குறோம். நீங்க யூஸ் பண்ணி பார்த்துட்டு பேக் டெஸ்ட், லைவ் டெஸ்ட் எல்லாமே பண்ணிக்கலாம். ஃபர்தரா இன்னும் நீங்க யூஸ் பண்ணி பார்க்கணும்னா, மினிமம் ஃபீஸ் பே பண்ணிட்டு 1 மந்த் அக்சஸ் வாங்கி நீங்க யூஸ் பண்ணி பார்த்துட்டு, உங்களுக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆனதுக்கப்புறம், ரிமைனிங் ஃபீஸ பே பண்ணி நீங்க லைஃப் டைம் அக்சஸ் எடுத்துக்கலாம். இந்த கோர்ஸ்க்கான டெமோ வேணும்னாக்கா, இந்த நம்பர்ல கான்டாக்ட் பண்ணுங்க. கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் அவங்க உங்களுக்கு குடுப்பாங்க. உங்களோட ஸ்டாக் மார்க்கெட் ஜர்னின்னு வரும்போது, ஸ்பெகுலேஷன விட ரிசர்ச் பேஸ்டா இருக்கிறவங்கள நீங்க ட்ரஸ்ட் பண்றது பெட்டரா இருக்கும். நாம்ப செபி ரெஜிஸ்டர்ட் ரிசர்ச் அனலிஸ்ட், வேல்யூ இன்வெஸ்டிங் அண்ட் மொமெண்டம் இன்வெஸ்டிங் ஃப்ரேம்வொர்க் யூஸ் பண்ணி ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்டிங் பண்ணணும் அப்படின்னாலும், நம்மளோட சர்வீசஸ் பத்தின ஃப்ரீ கன்சல்டேஷன் அண்ட் டெமோ வேணும்னாலும் 9944759616 இந்த நம்பர்ல கான்டாக்ட் பண்ணுங்க. கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் அவங்க உங்களுக்கு குடுப்பாங்க. நினைப்பது முடியும். அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.